10th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 1.1ல 7th சம். ஓகே பார்க்கலாமா? லெட் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டுன்னு அவங்க செட்டாக கொடுக்காம எப்படி நான் அந்த செட்டில் நம்பர்ஸ் வருங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏங்கிற செட்டில் இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு சொல்கிறாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஏபிசியை செட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ சொல்யூஷன். ஓகே இப்போ வந்து ஏ என்னன்னு நீங்கள் எழுதுவீங்க? கொடுத்துருக்கத வச்சு சொல்லுங்கள். the set of all natural numbers less than 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறப்ப நீங்கள் 1லேருந்து 1 2 3 4 எழுதலாமா? இப்போ லெஸ் தேன் 8ங்கிறப்ப 5 6 7. ஓகே 7ஓட நிறுத்திக்கணுமா? ஓகே இப்போ 7ஓட நிறுத்திக்கிறோம். ஏ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பி சொல்லுங்கள். இந்த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸுங்கிறப்ப ப்ரைம் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குது? 2 இல்லையா? 2க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர் 3 5 7 எழுதலாம். ஓகே இங்கே லெஸ் தேன் 8 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 7ஓட நிறுத்திக்கலாம். சி இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர்னாவே இப்போ 2 மட்டும்தான் வரும் இல்லையா? 2க்கு அப்புறம் 3 அதெல்லாம் வந்து ஆட் ப்ரைம் நம்பராக வந்துடும். ஸோ 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே எழுதிக்கிறோம். இப்போ இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியா? ஸோ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஆர்ஹெச்எஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பொறுத்துலாம். எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது ரெண்டுத்துலையும் இன்டர்செக்ஷன் பண்ணி எழுதுங்க. சேமாக வந்திருக்கிறத மட்டும் எழுதுங்க. 2 3 5 7. ஓகே அதுதானே ரிப்பீட் ஆகிருக்கு. 2 3 5 7 இன்டர்செக்ஷன்னா சேமாக இருக்கிறத எழுதிக்கிறோம். ஓகே அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இல்லையா? எல்ஹெச்எஸ் என்ன? இதுதான் அதை எழுதிக்கிறோம். கிராஸுங்கிறப்ப எழுதிக்கோங்க. 2 3 5 7 கிராஸ் சி என்ன? சி வந்து 2வா? ஓகே எழுதிக்கிறோம். இப்போது கிராஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 2 2 3 2 5 2 7 2. ஓகே எழுதிக்கிட்டோமா? இப்போது இதை வந்து 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் சி. ஓகே ஏ என்ன? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? கிராஸ் சி 2வா? ஓகே 2ன்னு எழுதிக்கிறோமா? இப்போ கிராஸ் பண்ணி எழுதுங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2வா? ஓகே எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா? பி கிராஸ் சி என்ன வரும்? பி எழுதிப்போமா ஃபஸ்ட்டு? 2 3 5 7 கிராஸ் சி வந்து 2 தான். ஓகே இப்போ கிராஸ் பண்ணி எழுதுங்க. 2 2 3 2 5 2 7 2 எழுதிட்டோமா? இப்போது ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதுங்க. இப்போ பாருங்கள் 1 2 இங்கே வரல. 2 2 இங்கேயும் இருக்குது. ஸோ 2 2 எழுதிக்கலாம். 3 2 இங்கேயும் இருக்குது. ஸோ 3 2 4 2 இங்கே இல்லை. 5 2 இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ 5 2 6 2 இங்கே இல்லை. 7 2 இங்கேயும் இருக்குது. ஸோ 7 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2 இல்லையா? ஆர்ஹெச்எஸ் அதனால் 2ன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணுங்கள். 1ஐயும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2 ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள். சேமாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிடலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் எக்ஸைஸ் 1.1ல 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை எழுதிக்கிறேன். இப்போது எல்ஹெச்எஸ் பார்க்கலாமா? எல்ஹெச்எஸ் பி மைனஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ பி மைனஸ் சி இதில் எழுதிக்கலாம் பெஸ்ட்டு. 2 3 5 7 மைனஸ் சி என்ன? 2 மட்டும்தான். ஓகே இப்போது பியிலேருந்து சியை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணுறீங்கன்னா
2 வந்து மைனஸ் பண்ணிடுறீங்க. ஸோ 2 வந்து எடுத்துருங்க. 3, 5, 7ஆ? ஸோ 3, 5, 7 இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க. A கிராஸ் B மைனஸ் C. ஸோ A என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் B என்ன கண்டுபிடிச்சீங்க? B மைனஸ் C 3, 5, 7 எழுதிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொன்றா கரெக்டாக கிராஸ் பண்ணி எழுதிடலாமா? என்ன கிடைக்கும்? 1, 3, 1, 5, 1, 7 1 முடிச்சிட்டோமா? அடுத்து 2, 2, 3, 2, 5, 2, 7 நெக்ஸ்ட்டு 3, 3, 3, 5, 3, 7 நெக்ஸ்ட்டு 4, 3, 4, 5, 4, 7 5, 3, 5, 5, 5, 7 6, 3, 6, 5, 6, 7 7, 3, 7, 5, 7, 7 ஓகேவா? கரெக்டாக எழுதிட்டோமா? செக் பண்ணவும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இதில் பாருங்கள், ஒரு 7 நம்பர்ஸ் இருக்கா? இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது 3 1 2 3ன்னு இங்கே 7 7 × 3 21. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 கரெக்டாக பேர் பண்ணி எழுதியிருப்பீங்க. 1 2 3 4ன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21 இருக்கும். ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸில் என்ன ஃபஸ்ட்டு போடணும்? A கிராஸ் B. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஃபார்மில் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் முடிங்க. A கிராஸ் B. A கிராஸ் B என்ன கண்டுபிடிப்பீங்க? A வந்து 1 2 3 4 5 6 7 கிராஸ் B வந்து 2 3 5 7. ஓகே, கரெக்டாக எழுதிக்கிட்டோமா? இப்போது கிராஸ் பண்ணி எழுதணுமா? கிராஸ் பண்ணி எழுதுனதுன்னா என்ன கிடைக்கும்? 1, 2 1, 3 1, 5 1, 7 ஃபஸ்ட்டு 1 எழுதிடுறோம். ஈஸி பார்க்குறதுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு 1 இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து 2 இப்படி எழுதிக்கோங்க. 2, 2 2, 3 2, 5 2, 7 ஓகேவா? 3, 2 3, 3 3, 5 3, 7 ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4, 2 4, 3 4, 5 4, 7 நெக்ஸ்ட்டு 5, 3 5, 2 5, 3 5, 5 5, 7 நெக்ஸ்ட்டு 6, 2 6, 3 6, 5 6, 7 7, 2 7, 3 7, 5 7, 7 ஓகேவா? கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்படி கிடைக்கிது. இப்போது நெக்ஸ்ட்டு A கிராஸ் C. A கிராஸ் C. ஸோ 1 2 3 4 5 6 7 கிராஸ் C என்ன? C வந்து 2. ஓகே, கிராஸ் பண்ணி எழுதுங்க. 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 ஓகேவா? இப்போது ஆர்ஹெச்எஸ் என்ன? கொஸ்டினில் என்ன ஆர்ஹெச்எஸ் கொடுத்தாங்க? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ஓகே, இப்போ கரெக்டாக இப்படி எழுதியிருக்கோமா? இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே என்னென்னலாம் இது வருதோ அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத எழுதணும். இப்போ வந்து 1, 2 இங்கே வந்திருக்குன்னா அதை எழுத வேணாம். 1, 2 தோ இங்கே இருக்கா? ஸோ அதை எழுத வேணாம். மற்றதெல்லாம் எழுதணும். இங்கே வந்திருக்கத எழுத வேணாம். இப்போ ஓகே, இப்போ வந்து 1, 2 இங்கே வந்திருக்கு. ஓகேவா? 1, 2 இருக்குது. 2, 2 இங்கே இருக்குது. 3, 2 இங்கே இருக்குது. 4, 2 இங்கே இருக்குது. 5, 2 இங்கே இருக்குது. 6, 2 இங்கே இருக்கா? இது 7, 2 இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இப்போ எழுதணும். எழுதுனா சேமாக எல்ஹெச்எஸ்க்கு வருதான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 ஓகேவா?
4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 ஓகேவா? எழுதிட்டோம். மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1ஐயும் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா 2ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1,3 1,5 1,7 ரெண்டும் ஒரே மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.